கடந்த 5 ஆண்டுகள்ல எந்த ஒரு என்ஜிஓவும் எந்த ஒரு அமைப்பும் அரசுக்கு எதிராக எந்த போராட்டமும் தமிழகத்தில் ஏன் நடத்தவில்லை? இப்போ ஏன் ஆக்டிவேட் ஆகியிருக்காங்க? அதுக்கு காரணம் உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் 1144 ஏக்கர்ல வந்து ஹெக்டேர் நினைக்கிறேன். ஹெக்டேர்ல வந்து அவங்க கனிமத்தை, அதாவது ரேர் எர்த் மினரல்ஸ்ன்றது வந்து யுரேனியம், தோரியம் இது மாதிரியான மினரல்ஸ் அது அங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதை அவங்க எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசை கிட்டத்தட்ட 21ல பைலட் ப்ராஜெக்ட் பண்ணி அதுக்கு தேவையான விஷயங்களை அவங்க பரிசீலனை செய்து ரிப்போர்ட்டை கொடுத்தா தமிழக அரசு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு டிலே பண்ணாங்க. கடைசியில் ஜியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஏப்ரல் மாதத்தில் அதை கெடுவை நீடிச்சாங்க. கெடுவை நீடிச்சப்புறம் இந்த அரசு வந்தப்புறம் ஜூன் 10ஆம் தேதி அரசாணை மூலமாக மத்திய அரசு வந்து அந்த சுரங்க பணியை வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை பிறப்பித்தாங்க. அதுக்கு எதிராக இந்த மண் உலகம், பூ உலகம், அழகுராஜாங்கெல்லாம் லபோதிபன் கூச்சிட்டு உட்காந்துருக்காங்க. விழிஞ்சம் போர்ட் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய டீப் சி வாட்டர் போர்ட், 20 மீட்டர், அதாவது 3000 TEW 3000 to 4000 TEU, அதாவது ஒரு கப்பல்ல 3000 to 4000 20 ஃபீட் கண்டெய்னர்கள், பெரிய கண்டெய்னர், ஹெப்பக் லாய்டு, சிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல